ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகாடி காசு சீரியலில் இன்றைய எபிசோட் பார்க்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்க போலீஸை கூட்டிகிட்டு ரோகிணியும் மனோஜும் கோயிலுக்கு வராங்க. அங்கேருந்து மீனாவோட அம்மாவையும் அவங்க தங்கச்சி சீதாவையும் மனோஜும் ரோகிணியும் கண்டுக்கவே இல்லை. போலீஸ் மட்டும் கோயிலுக்குள்ளே போய் சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு அதில் யார் பணத்தை ஏமாத்தின ஃப்ராடுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் ரோகிணியும் மனோஜும் அங்கேருந்து போனதும் மீனாவுக்கு சீதா ஃபோன் பண்ணி அக்கா சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸை கூட்டிகிட்டு வந்து மனோஜும் ரோகிணியும் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்ல, சரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து நமக்கு ஒரு காப்பியை கேட்டு வாங்கன்னு மீனா சொல்கிறாங்க. சரின்னு சீதா கோயில் நிர்வாகிகிட்ட போய் எங்களுக்கும் ஒரு காப்பி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தாங்கன்னு சொல்ல, சரிம்மா தாரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த வீட்டுக்கு வந்த முத்து மனோஜை கூப்பிட்டு, நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல மலேசியாக்காரவங்க, அவங்க சொந்தக்காரங்க மலேசியா ஜெயிலராக இருக்காங்களாம்மா. பாலரம்மாவுடைய அப்பா ஜெயிலில் தானே இருக்காரு, நாம் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜிட்ட கேட்குறாரு. பதறிப்போன ரோகிணி, நாங்கள் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டோமா, என்னோடய விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணி. இதனால் ரோஹிணி மேலே பலத்த சந்தேகம் மீனாவுக்கும் முத்துக்கும் வர, இந்த ரோஹிணி யார், இந்த வீட்டுக்கு வர காரணம் பார்வதி ஆண்டி தானே, வா அவங்கள நாளைக்கு போய் பார்த்து விசாரிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. மறுநாள் பார்வதி ஆண்டியை பார்க்க வந்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச அல்வாலாம் கொடுத்து பேச்ச மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, உங்களுக்கு ரோஹிணியோட அப்பாவை எப்படி தெரியும்னு கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி ரோஹிணி தெரியுதுன்னு கேட்டதுக்கு, அவள் அடிக்கடி எனக்கு மசாஜ் பண்ண வருவா, ஒரு நாள் உங்கள் அம்மா வரும்போது இங்கே வந்திருந்தா, அப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு, அப்போ தான் அவள் மலேசியாவில் இருந்து வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் ரோஹிணி பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு பார்வதி ஆண்டி சொல்ல, சரி ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவை விசாரிப்பான், அவள் ஏதாவது உளர்னான்னா நிச்சயமாக பார்லர் அம்மா ஒரு ஃப்ராடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் முடிவு பண்ணுறாங்க. வித்யாவுக்கு பூ கொடுக்க வர மாதிரி மீனா வராங்க. சும்மா பேசுவாக்கில் ரோஹிணி எப்படி தெரியும்னு கேட்க, காலேஜ் படிக்கும்போதுலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்ல, அன்னைக்கு கேட்கும்போது சின்ன வயசுலேருந்தே தெரியும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, வித்யா பயந்து போய் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால் மீனா அங்கேருந்து கிளம்பி முத்துக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. எனக்கு என்னவோ ரோஹிணி மலேசியாவில் வந்து வந்த மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, எனக்கும் அதே டவுட்டு தான் சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அடுத்து வித்யா ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா வந்து உன்னை பற்றி விசாரித்தாங்க, எனக்கு என்னவோ மலேசியாவில் இருந்து நீ வந்தியான்னு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எதுக்கும் நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க.